ஆண் கடவுளர்கள் பெண் கடவுளர்கள் என்ற பாகுபாடு எங்குமே கிடையாது. இதை முதலிலே மனதில் நிலைநிறுத்த வேண்டும். அன்னை ஆதி பராசக்தி தன்னுடைய சக்தி ஆகிய 3 அம்சங்களை அப்படியே இந்த மும்மூர்த்திகளுக்கும் கொடுத்திருப்பார். அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த புராண கதைகளானது சொல்கிறது. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இவர்கள் மூவருடைய தொழில் என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 தொழில்களையும் இவர்கள் சரிவரச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எனர்ஜி, சக்தி என்பது அவசியம். சக்தி இல்லாமல், அதாவது ஒரு பெண் என்பது இல்லாமல் இந்த உலகமே இயங்காது என்பதுதான் அங்கே நிஜம். சம்சாரம் அது மின்சாரம்னு சொல்லியிருப்பா தெரியுமா? மின்சாரம்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே அர்த்தம். அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நோன் அஸ் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். எதற்காக பெண்களை மின்சாரத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறார்கள் சொன்னா, அவர்கள் இயக்க ஆற்றல். ஒரு சில சுவாமி எல்லாம் பார்த்தா அவர்கள் பிரம்மச்சரிய விரதத்திலே இருப்பவர்கள். ஐயப்பன் இருக்கிறார், ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறார், விநாயக பெருமாள் இருக்கிறார்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் ஐயப்பன் சந்நிதிக்கு அருகிலேயே மஞ்சமாதா சந்நிதியை வைத்திருப்பார்கள் தெரியுமா? இவருடைய துணைவி அவர் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அங்கே ஒரு சக்தியை கொண்டு வந்து ஆவாகனம் செய்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தா, எதற்கெல்லாம் ஆண் கடவுளர்களை வழிபட வேண்டும், எதற்கெல்லாம் பெண் கடவுளர்களை வழிபட வேண்டும், பொதுவாக இவை இரண்டில் எதற்கு மகத்துவம் அதிகம் அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. ரொம்ப அருமையா கேட்டிருக்காரு இல்லையா? அதாவது இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது அனைத்துமே ஒரே சக்தி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் கடவுளர்கள் பெண் கடவுளர்கள் என்ற பாகுபாடு எங்குமே கிடையாது. இதை முதலிலே மனதில் நிலைநிறுத்த வேண்டும். அதுக்குத்தான் நமக்கு எப்படி பதிய வச்சிருப்பான்னு பார்த்தோம்னா, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பதை சொல்லி இருப்பார்கள். அதனால ஆதி பராசக்தி என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்னை ஆதி பராசக்தி தன்னுடைய சக்தி ஆகிய 3 அம்சங்களை அப்படியே இந்த மும்மூர்த்திகளுக்கும் கொடுத்திருப்பார். அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த புராண கதைகளானது சொல்கிறது. இந்த மும்மூர்த்திகளும் இயங்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இவர்கள் மூவருடைய தொழில் என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 தொழில்களையும் இவர்கள் சரிவரச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எனர்ஜி, சக்தி என்பது அவசியம். அதற்காக அன்னை ஆதி பராசக்தின்னு சொல்றார். அந்த ஆதி பராசக்தி என்ன பண்றா? தன்னுடைய அம்சங்களையே சரஸ்வதியை பிரம்மாவிற்கும், மகாலட்சுமி திருமகளை என்ன பண்றா? அப்படியே விஷ்ணுவிற்கும், அதே மாதிரி மலைமகளாகிய அந்த பார்வதி அன்னையை அப்படியே பரமேஸ்வரனிடத்திலும் கொண்டு சேர்த்து விடுகிறாள். அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு புராணம் எல்லாம் சொல்றது. ஆக என்ன அர்த்தம்? அங்கே சக்தி இல்லாமல், அதாவது ஒரு பெண் என்பது இல்லாமல் இந்த உலகமே இயங்காது என்பதுதான் அங்கே நிஜம். உடனே இப்ப ஆண் கடவுளர்களுக்கு தனியாக சக்தி இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. சக்தி அப்படின்னு சொல்லிட்டாலே, எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே அங்கே பெண் என்பவளும் முக்கியத்துவம் பெறுகிறாள் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இவை இரண்டும் இன்றி இந்த உலகமே இயங்காது. இதைத்தான் நம்முடைய அடிப்படை அறிவியலும் சொல்கிறது. சார், இது எங்க ஆன்மீகத்திலிருந்து அறிவியலை கொண்டு லிங்க் பண்றேன்னு சொன்னா, ஆன்மீகத்திற்குள் அடக்கம்தான் அறிவியல் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்து குழந்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ஆட்டம் அல்லது ஒரு அணு இயங்குது அப்படின்னு சொன்னா, ஒரு செல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குன்னு சொன்னா, அதுல பார்த்தா எப்படி கொடுத்திருப்பா? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்ங்கிறதெல்லாம் கொடுத்திருப்பா இல்லையா? இதுல நியூட்ரான் இல்லைன்னா கூட இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் இல்லாமல் நிச்சயமாக அது இயங்காது. ஒரு இயக்கம் என்பது இருக்க வேண்டும் என்று சொன்னால், புரோட்டான் என்பது நிலை ஆற்றலாக இருக்கிறது, அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கிறது. அதனை சுற்றி வந்து கொண்டிருக்கிற விஷயமாக அந்த எலக்ட்ரான்ஸ் என்பதுதான் இயக்க ஆற்றலாக பணி செய்கிறது. ஆக ஒரு பொருள் இயங்குகிறதுன்னு சொன்னா வெறும் இயக்க ஆற்றல் மட்டும் போதாது. அந்த இயக்க ஆற்றல் ஏதோ ஒரு நிலை ஆற்றலை மையமாக கொண்டுதான் செயல்பட முடியும். இதுதானே பேசிக் பிசிக்ஸ் அப்படிங்கிறது. ஆக புரோட்டான் என்பதும் வேண்டும்,
எலக்ட்ரான் என்பதும் வேண்டும். இதுதான் இங்கே ஆண் கடவுளர்களாகவும் பெண் கடவுளர்களாகவும் பிரித்து பார்க்கப்படுகிறது. நிலையாக இருக்கக்கூடிய ஒரே இடத்திலே நிலைப்பட்டு செயல்படக்கூடிய விஷயமாக அந்த ஆண் கடவுளர்களையும் அவர்களுக்குரிய சக்தி அதை இயங்கு பொருளாக மாற்றக்கூடிய சக்தியாக அதனை இயக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த எலக்ட்ரான்ஸாக இந்த பெண்களையும் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் சம்சாரம் அது மின்சாரம்னு சொல்லியிருப்பா தெரியுமா? மின்சாரம்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே அர்த்தம். அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நோன் அஸ் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். எதற்காக பெண்களை மின்சாரத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறார்கள் சொன்னா, அவர்கள் இயக்க ஆற்றல், இந்த எலக்ட்ரான்களினுடைய மொத்த தொகுப்பு. அந்த எலக்ட்ரான் இல்லைன்னு சொன்னா இந்த புரோட்டானுக்கே வேலை இல்லை. நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமே, சக்தி இல்லையேல் சிவம் என்பது இல்லை, அது வெறும் சவம் தான். அது அப்படியே ஜடப்பொருளாகத்தான் இருக்கும். ஆக அந்த ஜடப்பொருள் இயங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சவமானது இயங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சவமானது சிவமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சக்தியினுடைய துணை என்பது அவசியம். அதை உணர்ந்துதான் இறைவன் எப்படி சொல்லி இருப்பார்? அதை உணர்ந்துதான் என்று சொல்வதை விட இந்த உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காகத்தான், நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மைக்கு தன்னுடைய உடம்பிலே ஒரு சரிபாதியை கொடுத்திருப்பார். மாதொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளிக்கிறார் அல்லவா? ஆக இரண்டு கடவுளர்களையுமே வழிபட வேண்டும். நம்முடைய செயல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே அம்மை அப்பன் இருவரையுமே வணங்க வேண்டும். இதிலே மாற்று கருத்து என்பது இருக்கவே முடியாது. அப்படி இல்லையே சார், ஒரு சில சுவாமி எல்லாம் பார்த்தா அவர்கள் பிரம்மச்சரிய விரதத்திலே இருப்பவர்கள், ஐயப்பன் இருக்கிறார், ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறார், விநாயக பெருமாள் இருக்கிறார்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் ஐயப்பன் சந்நிதிக்கு அருகிலேயே மஞ்சமாதா சந்நிதியை வைத்திருப்பார்கள் தெரியுமா? இவருடைய துணைவி அவர் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அங்கே ஒரு சக்தியை கொண்டு வந்து ஆவாகனம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதனை இவருடைய துணை அவர் என்று கருதாமல் அங்கேயும் ஒரு சக்தி என்பது இயங்க வேண்டும், இருக்க வேண்டும். அந்த சக்தியானவள் அந்த இடத்தையே சுற்றி சுற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற அந்த பொருளிலே காண வேண்டும். அதே மாதிரிதான் ஆஞ்சநேய சுவாமியை சென்று வழிபடும் பொழுதும் சரி, அவர் பிரம்மச்சரிய விரதத்திலே இருந்தாலும் அங்கே நாம் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லி அந்த ராமபிரானையும் அந்த சீதா பிராட்டையும் வணங்கும் பொழுதுதான் ஆஞ்சநேய சுவாமி முழுமையாக மகிழ்ச்சி கொள்கிறாராம். ஆஞ்சநேய சுவாமியினுடைய முழுமையான அனுமதி நமக்கு, அவருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ராமனையும் வழிபட வேண்டும், சீதா பிராட்டியாரையும் வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் ஆஞ்சநேய சுவாமியுடைய அருள் என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல்தான் விநாயக பெருமானை வழிபடுகிறோம் என்று சொன்னால் அங்கே பரமேஸ்வரனையும் அன்னை பார்வதியையும் நாம் இணைந்து வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் விநாயக பெருமாளினுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆக உண்மை எது என்று சொன்னால், சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. இது இரண்டும் இணைந்துதான் இந்த உலகத்தினை இயக்கி கொண்டு இருக்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.